அப்போது அந்த இடத்துல அந்த மக்கள் எந்த தலைப்பை நோக்கி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதைத்தான் நம்ம கொடுக்கணும். பிரியாணி சாப்பிட்றவனுக்கு தான் பிரியாணியை போட முடியும். மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா அதுவே விஷமாக மாறிடும். அடுத்ததாக சென்னை 11 மேல்நிலை பள்ளியிலிருந்து தர்ச்சனா அவர்கள் நம்ம கூட இணையறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ச்சனா. நான் சென்னை மாவட்டத்தில் இருக்க லாமக் மேல்நிலை பள்ளியிலிருந்து படிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தியா வளர்கிறதா இல்ல தளர்கிறதா அப்படின்ற வார்த்தையில. அகரம் கற்க ஆதரவாய் இருந்தவளே, அகரம் கற்க ஆதரவாய் இருந்தவளே, இளமை இல்லா ஈதல் குணம் கொண்டவளே, உலகம் உன்னை போற்றிட ஊக்கம் தர வேண்டும் அம்மா, ஏனி போல எட்டாத உயரத்திற்கு செல்ல காரணமாய் இருப்பவளே, ஐயம் எல்லாம் தகரும் உன் ஒற்றுமையை கண்டு உலகம் உன்னை போற்றிட ஓருவாய் மீண்டும். இப்படிப்பட்ட உயிரெழுத்துக்களை உயிராய் கொண்ட நம் தமிழ் அன்னையை வணங்கி அன்பான ஆன்றோரை சான்றோரையும் அன்புடன் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியா உலகில் உள்ள பழம்பெரும் நாடுகளில் உள்ள அடுத்ததா தமிழ் பேச்சு போட்டியில தமிழ் பேசுவதற்காக ஒரு தமிழ் மாணவர் நம்ம கூட இணையறாங்க. இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய தமிழ் செல்வன் அவர்களை பேச அழைக்கிறோம். கொடுங்கூற்றுக்கு இறையன பின்பு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற முறுக்கு மீசை முண்டாசு கவிஞரின் உன்னதமான வரிகளோடு தொட்டு அவையை வணங்குகிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் இந்திய இளைஞனின் சக்தியை தான் நாம் பேச வந்துள்ளேன். எதற்காக இந்த தலைப்பை வைத்தார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது குடியரசு தினம் சுதந்திர தினம் என்றால் பல தியாகிகளை பற்றி பேசியது வழக்கம் உண்டு. ஆனால் இது தலைப்பே எனக்கு மிகவும் சிந்திக்க வைத்தது. அதாவது ஒரு இளைஞன் இப்படி இருந்து இப்படி வர வேண்டும் என்பது அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்று தலைப்பை வைத்த அண்ணனுக்கு மிகவும் நன்றி என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் முன்பெல்லாம் படிப்பதற்கு தடைகள் எவ்வளவு இருந்தது. அதுவும் பெண் கல்வி என்றால் சொல்லவே கூடாது. அடுப்பூதும் பெண்களுக்கு எதற்கு படிப்பு என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதாவது பெண்கள் மாதத்தில் 3 நாட்கள் கோவிலில் நுழையக்கூடாது என்றெல்லாம் ஒரு சட்டம் இருந்தது. அதற்கு நாம் அம்பேத்கர் ஐயா ஒரு சட்டத்தை திருத்தினார். பெண்கள் எல்லாம் மாதத்தில் 3 நாட்கள் கோவிலில் நுழையாத போது அங்கிருக்கும் பெண் தெய்வங்கள் மட்டும் எங்கே செல்லும்? அதுதான் நின்னால் தீட்டு, நடந்தால் தீட்டு, உட்கார்ந்தால் தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்னாளில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தீட்ட முடிந்த ஒரு இளைஞனால் சக்தி இருக்கிறது என்றால் நாமால் முடியாதா? ஏன் ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு சென்ற போது ராமன் காலிலும் செருப்பை வைத்து அந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது நம்மை போல் செருப்பு தைக்கும் மாணவரால் முடியாதா? ஏன் என்று நாம் அனைவரும் கேட்க வேண்டும். பாருங்கள், அண்ணன் நடக்கும் இந்த பேச்சின் மன்றம் எதற்கு இருக்கிறது? அனைத்து பேச்சாளர்களையும் உருவாக்க வேண்டும் என்று. அதாவது பேச்சாளர்கள் என்றாலே தயக்கம் இருக்கும். வெளியே இருக்கும் பொழுது அனைத்து யோசனைகள் இருக்கும். எத்தனை என்னை பேச செய்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குழப்பத்திற்கு இருப்பது. அப்படி இருக்கின்ற பொழுது கூட ஒருவரால் பேச முடியும். நான் 27 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினேன், இன்றுதான் நான் பேசப்படுகிற ஒரு பெண்மணி புரட்சியாளர் வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு சக்தி. அதுதான் இளைஞரின் சக்தி என்பது. அப்படி உருவாக்கி சூழலை உருவாக்கி இருக்கிற அவர் எவ்வளவு பெரிய இளைஞரின் சக்தி என்று நாம் யோசிக்க வேண்டும். அதாவது தன்னுடைய கடமை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. ஆமாம் தானே, கடமையில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. முன் உதாரணமே காந்தியடிகள் தான். ஏன் காந்தியடிகளை சொல்கிறேன் என்று தெரியுமா? நவகாளி யாத்திரை என்று ஒன்று நடந்தது. அப்பொழுது காந்தியடிகள் செல்கிறார். நவகாளி யாத்திரைக்கு சென்றால் நான் பாதையிலே முள்ளையிடுவேன் என்று பல பேர் சொல்கிறார்கள். சற்றும் முளை பாரவில்லை காந்தி அவர்கள். என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ முல்லை போட்டால் நான் செருப்பே இல்லாமல் நடந்து வருவேன் என்று. பார்த்தீர்களா எப்படி ஒரு இளைஞனின் சக்தி அங்கு எப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது நடந்து சென்ற பொழுது நரகல்லை தூக்கி போடுகிறார். மக்களே, நரகல்லை தூக்கி போடுகிறார். எதை போட்டாலும் என் சமூகத்திற்கு எதுவும் ஆகாத போல் கட்டி காப்பது கடமை என்று சொன்னார். இப்படிப்பட்ட கடமைக்காக தான் குமரகுரு அழகாக சொல்லி இருக்கிறார். மெய் வருத்தம் பாரார் பசினோக்கார் கண்குஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வுயர்மையும் பாரார் ரவ மதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயில் என்று. என்னோட கடமை இதில் இருக்கிறது. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு நகை வேணாம், பணம் வேணாம், எதுவும் தேவையில்லை. என்னுடைய சமூகம் தான் எனக்கு தேவை, என்னோட தேசப்பற்று இருக்கிறது என்று போராடியவர். அது மட்டும் இல்லாமல் இங்கு அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், மறந்து கூட போய்விடக் கூடாது என்று. உங்களுக்கு எல்லாம் சந்திரசேகர ஆசான் என்பவரை பற்றி நான் நினைவிக்கவே. ஏனென்றால் அவர் ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்தார். அவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு பல தண்டனைகள் கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர் தண்டனை கொடுத்த போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வருகிறது. ஒரு மனிதனை ஒரு குண்டாலே கொன்றுவிட முடியும், 65 குண்டுகளால் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் ஆங்கிலேயர்கள்.
அந்த மனிதன் 65 குண்டுகளால் கொல்லப்பட்டார். அப்படி என்றால் அவரின் நாட்டுப்பற்று எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அவரின் நாட்டுப்பற்று போல் ஒவ்வொரு நாட்டு மாணவர்களும் வர வேண்டும். அதுதான் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்திய சக்தி என்பது ஏதோ நம் பாரத தாயை போற்றிவிட்டு தேசிய கொடியை போற்றிவிட்டு இருக்கிறோம், அதுதான் என்று கிடையாது. நம் மாணவர்களாகி ஒவ்வொருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. குடும்ப கடமை, சமூக கடமை, ஆன்மாவிற்கான கடமை என்று இந்த 3 கடமையும் முக்கியம் என்பதுதான். இப்படியெல்லாம் பேசிவிட்ட பிறகும் இது வெறும் வாய்ச்சொல் வீரமாக இருக்கக்கூடாது, தீராத செயல் தீரமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்து பல கடமைகள் செய்து கொண்டு வந்தால் தான் வரலாறு ஆகிறது என்று வாழ்க்கை. அவர்களின் வரலாறு தான் ஓங்கி நிற்கிறது. ஏன் நாம் ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு சென்றார், இதிகாச காலங்களெல்லாம் சென்று விட்டு இன்று புதுயுக காலத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இளைஞர்கள் பலரும் படித்து முன்னேற வேண்டும் என்று இது போன்ற பேச்சாளர்களை உருவாக்கின்ற சங்கமமே பெரிய விஷயம் என்பதை நான் நினைவித்துக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் பேசுகிறேன், ஆனால் இதில் இருந்து ஒரு இளைஞன் பிறப்பான் என்பதுதான் மிகப்பெரிய ஆகச்சிறந்த உண்மையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொல்லி இருக்கிறார் என் பெரும்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை. அதாவது கடமை என்றால் ஒழுக்கமான கடமை இருக்கணும். அது நான் ஒரு சிறு கதை மூலம் சொல்கிறேன். ஒழுக்கமற்ற கடமையினால் விளைவு என்ன தெரியுமா? சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு கட்டட கட்டாளி இருக்கிறார். அவருக்கு அரசனுக்கு பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். கட்டி கொடுத்து விட்டு இறுதியாக எனக்கு ஒரே ஒரு கட்டிடம் மட்டும் கட்டி கொடு என்று சொல்கிறார். அப்பொழுது இவர் சலிக்கிறார். கட்டிட கட்டாளி நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் இவர் என்ன செய்து விட்டார் என்றால், சரி கட்டிடம் கட்டலாம் என்று எல்லாம் மலிவு குறைந்து இருக்கின்ற பொருட்களை வைத்து கட்டிடம் கட்டிவிட்டார். பின்பு அரசர் வருகிறார், ஐயா நான் கட்டிடம் கட்டிவிட்டேன் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், இத்துணை நாட்களாக எனக்கு நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயே, ஆகையால் நான் உனக்கு இந்த கட்டிடம் பரிசளிக்கிறேன் என்று. பாருங்கள், அவர் கடமை, அந்த இந்திய இளைஞனின் சக்தி ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் அவனுக்கு பெரிய மாளிகையே கிடைத்திருக்கும். அவன் கடமையில் தவறியதால் அவன் வாழ்க்கையே பார்த்தீர்களா எப்படி மாறியது? அது போன்றுதான் ஒரு மனிதனாக பிறந்து ஒழுக்கமான கடமையை பின்பற்ற வேண்டும். அதைதான் ஆகச்சிறந்த அறிவியலாளர்களும் அறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒரு இளைஞன் உருவாகுவான் என்பதுதான் உண்மை. அதாவது நம் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரே ஒரு சிறு கதை. ஒரு கல்லை எடுத்து நாய் மீது அடித்தால் நாய் பயந்து ஓடிவிடும். அதுவே தேன்கூட்டை பார்த்து அடித்தால் தேனீக்கள் நம்மை துரத்தி வரும். காரணமோ என்ன தெரியுமா? பலம் அதிகமாக இருக்கின்ற நாய் பயந்தோடுகிறது, பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை துரத்துகிறது. என்றால் நாம் ஒற்றுமையாக இருந்தால் இந்த இந்தியா வல்லரசாக மட்டுமல்ல நல்லரசாகவும் செயல்படும் என்றுதான். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுவது கலையருவி, சொல்லில் வழுவதோ சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி, தமிழ் அன்னையையும் தமிழின் தொன்மையையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரையினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். எனக்கு கொடுத்திருக்கும் நேரமோ சுருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் இங்கு அமைந்திருக்கும் அத்துணை பேர் முகத்திலையும் சுணக்கம். இத்துடன் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கே உரிய ஒரு ஆளுமை திறனோடும் அவருடைய கருத்துக்களை சிறப்பா பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கான கருத்துக்களை நம்ம கார்த்திக் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். எடுத்தோன்னா நீங்கள் அண்ணல் அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்தது ரொம்ப சிறப்பு. அந்த சமூக நீதி கண்ணோட்டம், குறிப்பாக ராமர் அவரோட செருப்பு ஆள்றப்ப செருப்பு தைக்கிறவன் ஆளக்கூடாதாங்கிறது ரொம்ப ஆழமான வரிகளாக நான் பார்த்தேன். உங்கள் இதில் ஃபுல்லாகவே அந்த வரலாற்று தகவல்கள், அம்பேத்கரில் ஆரம்பித்து அப்படியே அதுக்கு எதிர்நிலையில் நின்ன காந்தியை கொண்டு உதாரணம் நவகாடி அப்படி கொண்டு போய் ஒரு வரலாற்றுக்குள்ளே போயிட்டு வந்தீங்க. எனக்கு அந்த இதுலேயுமே உங்களோட கருத்துக்களில் எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு, ரொம்ப ஆளுமையான பேச்சு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நேரம் ஒரு தடவை தட்டின பிறகும் நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு, நீங்கள் அந்த கடமை இருக்குல்ல, இந்த கடமையை முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானுமே ரொம்ப இது பண்ணலை. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இதுக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, ஒரு அம்மா பேசினாங்க, அதை உதாரணம் எடுத்து பேசினதும், அதே மாதிரி இந்த இது ஒரு இளைஞர்களை உருவாக்குங்கிற ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்குல்ல, எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலாம் மேட்டர் இல்லை, இது உருவாக்குறதுக்கு உண்டான விஷயங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு பேசுனதும் ரொம்ப ஒரு ஆளுமையான பாயிண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் நீங்கள் அந்த பஞ்செல்லாம் தவிர்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நேரம் முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக பேசின மாதிரி சுணக்கங்கிறது ஏற்பட்டே தீரும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பஞ்சை கூட கட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அது பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நன்றி ஐயா. அம்மாவுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. தமிழ் இலக்கியம்னு வேற சொன்னாங்க. தமிழினுடைய ஒரு அழகை பார்க்க முடிஞ்சுது.
மறுபடியும் இந்த தலைப்போடு நீங்கள் பொருந்தி வரீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஒரு தலைப்புக்கான ஒரு தேடுதலும், ஒரு தலைப்புக்கான ஒரு முயற்சியும் அல்லது அதற்கான ஒரு தயாரிப்பும் அப்படின்றது இந்த வயசில் ரொம்ப முக்கியம். இந்த வயசில் அதை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா தான் கடைசி வரைக்கும் அது உங்களோட வரும். நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் பேசுகிறதுக்கான இடமாக நம்ம ஒரு நாளும் மேடையை மாற்றிவிடக்கூடாது. ஏன்னா மேடை அப்படின்றது பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லும் பொழுது மாலை நேர பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணாவினுடைய உரையை கேட்க வர்றவங்க மாலை நேரம் பல்கலைக்கழகம் அப்படின்வாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த மக்கள் எந்த தலைப்பை நோக்கி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதைத்தான் நம்ம கொடுக்கணும். பிரியாணி சாப்பிட்றவனுக்கு தான் பிரியாணியை போட முடியும். இதில் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து விஷமாக மாறிடும். அதனால் உங்களுடைய ஆர்வம் இருந்தது, நான் எப்படியும் சொல்லிடணும், இந்த மேடையை நான் கட்டி ஆளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இளைஞர் அப்படின்ற அந்த ஒரு உணர்வால் உங்களுக்கு இருந்த அந்த உணர்வை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த இடத்தையெல்லாம் கடந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் இது செம்மைப்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிம்மா. இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பயணிங்க. உங்கள் தமிழ் பயணம் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.